எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களையும் குறிப்பாக ஐயா இயற்பியல் துறையுடைய முதுபெரும் பேராசிரியர் ரத்னசாமி அவர்கள் பேர் சொன்ன உடனே அப்படியே மகிழ்ந்துங்க. ஐயா அதுதான் சொன்னாங்க, அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஆர்வி ஐயா ரத்னசாமியை பற்றி சொல்லுங்கள், அவர் தான் ஒரு உண்மையான ஆசிரியர். நாங்கள் ஊர் ஊராக போயிருக்கோங்க, அவர் எங்களை பல இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கார். துளிர்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்துகிட்ருக்கோம். அதே போல் அறிவொளி இயக்கம்னு சொன்னால் அவரை தாண்டி ஒன்று கிடையாதுங்க. எனக்கு தெரியும், வீடு வாசலில் கூட அவர் பார்த்ததில்லை. எந்நேரமும் எப்போவாவது போயிட்டே இருப்பார், எங்கேயாவது ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு இடம். அதனால தான் அவர் ஆரோக்கியமாக இருக்கார். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டி தான் முந்துரும்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஒன்றும் பயப்படப்படாது. நீங்கள் திருக்குறள் சொன்ன உடனே படக்குன்னு மல்லாந்துடுறாங்க சில பேர், இது வேற ஏதோ வாக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? 4 பேருக்கு நல்லது செய்யணும், தன்னுடைய இனத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் யாராவது நினச்சா, தெய்வம்னு ஒன்று இருந்தா அது ஓடியாந்து நமக்கு முன்னாடி வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு ஓடியாருமா. மடிதட்டு தான் முந்துரும். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு, அது யாரா இருக்கலாம், எக்ஸ் ஆர் ஒய். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம், தெய்வம்ங்கிற வார்த்தையை தான் திருவள்ளுவர் பயன்படுத்த, கடவுள் பயன்படுத்த மாட்டார், இறைவன் பயன்படுத்துவார். தெய்வம் மடிதட்டி தான் முந்துரும், ஒடியாந்து நிற்குமா. அதுபோல் அவர் இன்னைக்கு 32 ஆண்டு காலம் 34 ஆண்டு காலம்னு ஆசிரியர் பணியில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் கிடைச்சது என்ன தெரியுமா? எங்கே போனாலும் ஒரு மாணவரோ மாணவியோ ஐயா நான் உங்ககிட்ட படித்தேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதாங்க நாங்கள் தேடின சொத்து. ரத்தனசாமி அவர்கள் அப்படி நிறைய தேடி வச்சுருக்காரு. இன்கம் டேக்ஸ் ரைடே வராது, ஏன்னா இது அன்பு உள்ளம், அத்தனை தேடி இருக்கிறார். அதுபோல் இங்கே இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள், அவரை நம்ம ரொம்ப பாராட்டணும். என்னென்னா அநேகமாக என்னை இந்த ஒரு 3 மாதமாக அவர் விடவே இல்லை. நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு, அதனால என்ன பரவாயில்ல பேசுங்க அப்படிங்கிறாரு. பில்லு 4 கட்டணும், அவருக்கு தெரியுமா? அமெரிக்காவில் ஃபோனை ஹலோன்னு நம்ம சொல்லிட்டு போனால் 300 ரூபா வந்துடும். அதனால பெருசில்லை. அவர் என்னென்னா இந்த விழாவை அவ்வளோ சிறப்பாக நடத்தணும், பேராசிரியர்லாம் விரும்புகிறாங்க. ஐயா அவங்க நீங்கள் நான் நேரம் கொடுக்க முடியாதுலாம் இல்லைங்க, அப்படிலாம் பெரிய ஆளாக சொல்லலை. நான் இந்த திரைத்துறைக்குள்ளே போயிட்டதுனால ஒரு கஷ்டம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பட்டிமன்றம்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துடுவேன், கல்லூரி போயிட்டு வந்துடுவேன். சினிமாக்குள்ளே போனதுனால என்னென்னா, என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தான் என்னை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தார். விருமாண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலைனாலும் கவலை இல்லை. இந்திய தொலைக்காட்சியிலே முதன்முறையாக தினம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன முதன்முறையான்னு தெரியல. அவருடைய விருமாண்டி படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே திரைக்கதைக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். ஏன்னா மதுரையில் எடுத்த படம் அது. 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட கேட்டார், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு. நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, சிலபஸில் இருந்தால் தான் தெரியும். நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? சரி கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன். அவர் சொன்னது, நீங்கள் எப்பவும் போல் மைக்கை பிடிங்க என்னார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு 15 படம் நடித்து முடிச்சிருக்கேன், 3 படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் முக்கியமான நம்ம படம் என்னென்னா உத்தம வில்லன்னு ஒரு படம் வரப்போகுது, அதில் அவரோட நடிச்சிட்டு இருக்கேன். அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம், சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவை நடிச்சிட்டு இருக்கேன். அதான் பெரிய. அதை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இந்த வாரம் நீங்கள் யாருக்கு அப்பா அப்படின்னாரு. என்ன இது வார அப்பா யாருக்குன்னு கேட்டுருக்கேன். ஏன்னா இப்போ எப்படி கமலஹாசன் இப்போ ரஜினிகாந்த் சொல்கிறோமோ அது மாதிரி சிவகார்த்திகேயன் சொன்னால் தான் இளைய தலைமுறை மதிக்குது. நான் இப்போ ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன், மெடிக்கல் காலேஜுக்கு. என்னை பற்றி சொன்னாங்க, பேராசிரியர் 30 ஆண்டு காலம் பணியாற்றிருக்கிறார், பேசாமல் இருந்தாங்க. 75 பேர் இவர்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் கவலைப்படும், வாங்கிட்டு போகிறாங்க விடு. 12 பேர் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அது என்ன பெரிய ஆச்சரியமா? 15 புத்தகம் எழுதியிருக்காரு, எழுதிட்டு போகிறாரு விடுங்க. சிவா மனசு சக்தி நடிச்சு கைதட்டு பின்னிட்டாங்க. அப்படியே சிவா மனசு சக்தி என்ன, அதுக்காக நான் பிறந்தேன்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த நிமிர்ந்து நில்லுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டோன்ட் வரி பி ஹேப்பின்னு ஒரு பாட்டு வரும். அதில் என்னை கிட்டார் வாசிக்க சொல்லி, அது பார்க்குறாள்லாம் என்னை பார்த்து, அப்படியே வாசிக்கிறீங்க
நீங்கள் இப்படி வாசிக்கிறீங்க, உங்களை மாதிரி கிட்டார் எவனுமே வாசிச்சது. 15 புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு ஆள் வாசிக்கலை. எனக்கு வாசிக்கவே தெரியாத கிட்டாரை என் கையில் கொடுத்து, அது நைட்டு 3 மணிக்கு எடுக்கிறாங்க அந்த பாட்டு. 3 மணிக்கு கேமராவை கீழே வச்சு நான் விழுந்துடாமல் இருக்க பின்னாடி 3 பேர் என்னை இழுத்து கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் தெரியாது. அந்த பாடுபட்டு அதை வாசிச்சா அதை நான் அப்படி வாசிச்சு விட்டேன், இப்படி வாசிச்சு விட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சினிமாவில் நடிக்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா நான் தனியாக பேச நான் பாட்டுக்கு பேசிடுவேன். கேமராவுக்கு பேசுகிற மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. இப்போ காதலையும் ஊரை விட்டே ஓடுறோம் அப்படின்னு எங்கே ஓடணும் தெரியுமா? கேமராவை தாண்டி ஓடிடக்கூடாது. அப்புறம் அவளை யார் எடுக்கிறது? கேமராவில் ஊரை விட்டே ஓடுறேன்னு இந்த அவ்வளோ தூரம் ஓடணும், அவ்வளோதான். இதே திருடன் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தேன். ஜெயம் ரவிக்கு அப்பா வருவேன். அதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சிவப்பாக இருப்போம், மேக்கப்லாம் போட்டு. இப்போ டிவியில் பேசுகிறது கூட சொன்னாங்க, பல பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நேற்று ஒருத்தர் என்னை ஏர்போர்ட்டில் கேட்டார், நீங்கள் தானே ஜெயா டிவியில் தினசரி காலையில் 8 மணிக்கு ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் அவரை கும்பிட்டு, ஐயா ஜோசியம் சொல்கிறவர் 8:45 வருவார், நான் 8 மணிக்கு சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன், 2 ஒன்று தானேயா அப்படின்னாரு. ஏன்னா நம்மளுக்கு எல்லா சேனல்லையும் ஜோசியம் சொல்கிற ஆள் வந்துருச்சு. எதை திருப்பினாலும் சரி பெரிய பொட்டு வச்சு உட்காந்து, விருச்சகராசி நேயர்களே ரெடியாக உட்காந்துருக்கோம். அப்படியே இன்றைக்கு நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையும் போகக்கூடாது. மஞ்சள் சிவப்பு வெள்ளை ஊதா பச்சை போன்ற எந்த ஆடை என்ன செய்வான், ஒன்றும் போடக்கூடாதான், எங்கேயும் போகக்கூடாதான். அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பரிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும். இதே திருடன் படத்தில் ஒரு காட்சி எடுத்தாங்க. எப்படின்னா, எங்கூட நடித்த நடிகை அவங்க ஊர்வசியுடைய அக்கா கல்பனா நடித்தாங்க. அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு இதில் வந்து தக்காளி கூட இருக்கும், அதை நீங்கள் தக்காளி சாப்பிட்டுக்கிட்டே அவங்ககிட்ட பேசுகிறீங்க. இவ்வளோதான் சீனு. கேமரா ஜன்னலுக்கு வெளியே இருக்கும்ட்டார் டைரக்டர் சரண். பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், தக்காளி பழம் தின்னுட்டு பேச முடியாதா அப்படின்னு. ஆக்ஷன் அப்படின்ட்டாங்க. கையில் தக்காளி கூட இருக்குது, நான் தின்னுக்கிட்டே பேசணும். நல்லா கவனிங்க, 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன். ஆக்ஷனுங்கிறாரு. 1/2 கிலோ தக்காளியை தின்னுருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேச வர மாட்டேங்குது. தின்னா பேச முடியல, பேசினா திங்க முடியல, கூட பூரா காலியாயிடுச்சு. அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட போய் ஆப்பிள் திங்கவா அப்படின்னு கேட்டேன். நான் அவர் சிரிச்சிட்டாரு, நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. புரிஞ்சு கைதட்டினவங்களுக்கு நன்றி. ஏன்னா பல பேருக்கு புரியலை, எனக்கு தெரியும். இந்த சில பேர் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தன் கேட்டிருக்கேன், என்னடா அவங்க மாத்திரம் சிரிக்கிறேன், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? பழம்பெரும் நடிகர்னா ஸ்லேடைன்னு ஒரு வார்த்தை. ஒரு சொல்லு 2 பொருள் தர்றதுக்கு பேர் ஸ்லேடை. அதாவது உதாரணமாக ஒரு இந்த பழம்பெரும் நடிகர், பழத்தை பெறுகிற நடிகர் ஒரு பொருள். பழம்பெரும் நடிகர்னா எம்.ஆர். ராதா, வி.கே. ராமசாமி, அவங்க மாதிரியான பழம்பெரும் நடிகர். தமிழில் அந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்போ சொல்கிறாரு, வள்ளலாருடைய பாட்டை சொல்லி இதை பாடுனா நல்லா இருக்கும்னாரு. ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் அப்படி கேட்கல, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. இப்போ இது புரியுது பாருங்க, எப்படியா க்ளீனாக புரியும் அதெல்லாம். ஐயா நான் அவங்கள பாடையில் இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. ஏன்னா வாரமாக போவார் இல்லையே. இந்த சொல் அலங்காரங்கள்லாம் போச்சுன்னா சுவை போயிருங்க. இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரப்போது என்ன ஆச்சரியப்படுறேன், அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இந்தோனேஷியாவிலேயோ நம்ம தமிழ் குடும்பங்களில் தான் கூப்பிட்டு இரவு சாப்பிட்டுட்டு எல்லா குடும்பத்தையும் வர வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். நான் அப்போ கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அப்போ அங்கே இருக்க தாய்மார்கள், நம்ம இங்கேருந்து போனவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லையா, ஒரே ஒரு கவலை இருக்குது. என்னென்னா, இங்கே பிறந்த நம்ம வீட்டு பிள்ளைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி முருங்கைக்காய் திங்கக்கிழமை முருகன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ் பள்ளிக்கூடம் வச்சு, அமெரிக்காவில் பாருங்கள், தமிழ் பள்ளிக்கூடம் வச்சு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்லித்தர்றோம்.
ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை தமிழ் பேசலைன்னா யார் யார் பேசும்? மொழி அழிந்தால் இனம் அழிந்து போகும். அங்கே இது இப்போ நல்லா கவனிக்கணும். கைதட்டினவங்களுக்குலாம் நன்றி. இது சொல்கிறது அமெரிக்காவில் நம்ம வீட்டு தாய்மார்கள் பிள்ளை தமிழ் பேசலைன்னு கவலைப்படுறாங்க. இது அங்கே. நம்ம ஊரில் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு அம்மா என் கண்ணு முன்னாடியே பிள்ளையை போட்டு அந்த குத்துதுங்க. ₹1,00,000 கொடுத்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கேன். வெக்கம் இல்லாமல் பெத்த தாயை அம்மா என்ன கூப்பிட்ற? எப்படி கூப்பிடணுமா? மம்மியெல்லாம் கிடையாது. இப்போ மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். இன்னைக்கு கொஞ்சம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டு வாங்க. ஒரு வேணுமான்னு ஒரு சொல் இருக்குல்ல, ஆ அப்படிங்கிறது தமிழில் உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ. இம்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்து. ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, இன்னொரு உயிர் மெய்யெழுத்து இருக்குது. இம் கூட்டல் ஆ = மா. அப்போ அம்மாங்கிற சொல்ல ஒரு உயிரெழுத்து இருக்குது, ஒரு மெய்யெழுத்து இருக்குது, ஒரு உயிர் மெய்யெழுத்து இருக்குது. என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள், உயிரெழுத்து. உடம்பை தருகிறாள், மெய்யெழுத்து. உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர் மெய்யெழுத்து. அதனால் அவளுக்கு பேர் என்ன? அம்மா. மற்றதெல்லாம் சும்மா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் படித்து சந்தோஷப்படணும். இப்போ நான் வெளிநாடுகள்லாம் போகிறப்போ எங்கே போவேன்னா முக்கியமாக பல்கலைக்கழகங்களை போய் பார்த்து வருவேன். இப்போ போயிருந்தப்போ நியூ ஜெர்சியில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அங்கே தாங்க ஐன்ஸ்டீனுடைய வீடு இருக்குது. அதாவது இயற்பியல் வரலாற்றில் 2 பேரை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. மக்களின் விஞ்ஞானி யார், விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் பயந்துடாதீங்க, நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா என் வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன். நானே எதுக்கு ஊர் பகை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே, அந்த பிரச்சனையே வேணாம். நானே கேள்வி கேட்பேன். நானே ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாரா, உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு கேட்குங்க. ஏன்னா அவர் தானே சிலபஸ் தான் 10 வருஷம் படிச்சுட்டே இருக்காரு. மக்களின் விஞ்ஞானின்னு சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச கருவி மட்டும்தான் அத்தனை பேரையும் சென்றடைஞ்சிருக்கு. இந்த லைட் இருக்குல்ல, இது எல்லார் வீட்லையும் எரியுதுன்னா அது காரணம் இவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அது மட்டும் இல்லை, நான் இந்த நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க்கு இடையில் எடிசன் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அவர் அதை பிறந்த ஊர் இல்லை, அவர் முதல்ல ஆராய்ச்சி பண்ண ஊர் அந்த ஊர் தான். அந்த பல்பு வச்சுருக்காங்க இன்னும். அவருடைய நினைவு நாளை கொண்டாடினாங்க. அசந்து போனேன் நான். அப்படியே எப்படி கொண்டாடினான்றீங்களா? அமெரிக்கா முழுவதும் எலக்ட்ரிசிட்டியை ஃபெயிலியர் பண்ணாங்க. அப்படின்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். கரண்ட்டை கட் பண்ணாங்க. இப்படி வச்சுக்கிடுவோம், நம்ம ஊர் பாஷையில் பேசுவோம். ஒரு வினாடி கழித்து மின்சாரம் வருது, ஸ்க்ரீனில் போடுறாங்க, இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை கண்டுபிடித்தார், உலகம் ஒளிமயமானது, அவருக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கிறோம். இப்படி நினைவு நாள் கொண்டாடுவாங்களா? நம்ம ஊரில் நினைவு நாள் கொண்டாடினாலே நம்ம கிட்டு நடுங்குது. எங்கள் ஊரில் நினைவு நாள் கொண்டாடி மௌன ஊர்வலம் போய் 3 பேரை வெட்டி விட்டாங்க. போனது மௌன ஊர்வலம். ஓ வாய பொத்து, நீ வாய பொத்து. ஐன்ஸ்டீன் பற்றி இப்போ ஐயா ரத்னசாமி ரொம்ப அழகாக நினைவூட்டினார். அங்கே நான் பார்த்துட்டு ஒரு ரொம்ப வியப்படைஞ்சது என்ன அப்படின்னா, ஐன்ஸ்டீன் வந்து அங்கே தங்கியிருக்கிற போது பக்கத்து வீட்டில் ஒரு 9 வயசு பெண் குழந்தை ஒன்று அடிக்கடி அவரை பார்க்க வருமா. அதுக்கு அவர் ஐன்ஸ்டீன்லாம் தெரியாதான். ஒரு கிழவனார் உட்காந்துருக்காருன்னு வருமா. வரப்பெல்லாம் சோகமாக பேசிக்கிட்டே இருக்குமா. இவர் கேட்டிருக்காரு, ஏன் சோகமாக இருக்கேன்னு. மேத்ஸில் இப்போ கணக்கு வரவே மாட்டேங்குது, என்னை போட்டு குடும்பமே அடிக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கலாம், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தோடனே குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன மார்க் வாங்கியிருக்க, எவ்வளோ வாங்கியிருக்கோம், உன் வயசுலாம் எவ்வளோ வாங்கணும் தெரியுமா? எவ்வளோ? எந்த அப்பன்னு சொன்னதில்லை. ஒரு அப்பா பையனை கேட்குறாரு, கணக்கில் எத்தனை மார்க் வாங்கினேன்? அண்ணனை காட்டில் 2 கம்மி. பரவாயில்ல. அண்ணன் எத்தனை? 2 அப்படின்னா. அதாவது இவன் சைவர்னா அடி கொண்டு விடுவாங்க. அந்த குழந்தை சொன்ன உடனே சரி கவலைப்படாத, உன் நோட்டு புத்தகத்தை கொண்டு வா, நான் பண்ணித்தரேன். தினம் உட்காந்து சொல்லி கொடுப்பேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஐன்ஸ்டீன் தெரியாது. அந்த குழந்தை கேட்டுச்சு, உனக்கு கணக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டிருக்கு. ஏதோ தெரியும், அவ்வளோதான்.
அந்த பிள்ளை நம்பர் 1 வந்த உடனே ஃபஸ்ட் ரேங்க் வந்த உடனே அவங்க அப்பா அம்மா கேட்டு ஆச்சரியப்பட்டு யார்கிட்ட போய் கணக்கு படிச்ச? இந்த 3வது வீட்டில் ஒரு கிழவனார் இருக்காரு. அது யார்? அது வந்து பார்த்தா அதிர்ச்சி